ஓசாபோவாய நமஹ. ஓம் ஜகத்குரு சத்குரு பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனையே நமஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம இதுவரைக்கும் குறிப்பாக 109லிருந்து 113 வரைக்கும் 112 வரைக்கும் இந்த நான் எனது எப்படி ஃபிசிக்கலாகவே சயின்டிஃபிக்காகவே மெட்டீரியல் சயின்டிஃபிக்காகவே இல்லை, நான் எனதுங்கிறது அப்பட்டமான பொய். இந்த உலகத்திலேயே மகா பொய் எதுனா நான் எனதுங்கிற கற்பனை தான். அது எப்படி கற்பனைங்கிறத நம்ம தாயினுடைய வகுத்தில் கரு உருகிறதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுல ஒரு 3 வீடியோ நம்ம எடுத்து சிரமப்பட்டு எடுத்து எல்லாம் வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த இது வரைக்கும் போட்டுது. அது எல்லாம் பகவானுடைய பெருமை. அது பகவான் மட்டும் எப்படி இருக்கிறாருன்னு போட்டிருக்கோம். இப்போ இது நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த வீடியோத்தினுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம ஆராயிறது 3 விஷயந்தான். 3 எலிமெண்ட்ஸ். 2 டிவைன் எலிமெண்ட்ஸு, 1 டெவிலிஸ் எலிமெண்ட். இந்த டெவிலிஸ் எலிமெண்ட்டு தான் மாடர்னு கயாட்டிக்கு வேர்ல்டு. மாடர்ன் கயாட்டிக்கு ஆட்டம் பாம்ஸ் பரி கயாட்டிக் வேர்ல்டு. இன்னொன்று இந்த அதுக்கு மாற்றாக இது வரைக்கும் மாற்று கொடுக்கப்படல. இப்போ பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனி மூலமாக இந்த ஹோலி சுருதி இன்ஸ்பயர் ஆக ஹோலி சுருதியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பகவான் விஸ்வமகாமுனி மூலமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த AAVSS FOHU WORLD ஃபார்முலா டெமோக்ரஸி. அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த 100 வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம், ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும். இப்போ 110 ஒவ்வொரு வீடியோவுமே இந்த மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்சி காலுங்கிறத தான் பேசணும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ உலகம் அவ்வளோ பரிதாப நிலையில் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் அணுகுண்டு விழுகலாம். இப்போ 15,000 அணுகுண்டுகள் நம்ம தலைக்கு மேலே இருக்குது. அது சிலருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. சிலருடைய டாப் பொலிட்டீஷியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸென்ட்ரிக்காக எங்காலே விளையாட்டாக விளையாட்டாக இல்லை, சீரியஸ் ஆக்சிடெண்ட்டாகவே வெடித்தாலும் உலகம் முழுவதுமே அழிஞ்சிரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான அணுகுண்டுகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பிரெயின் டூன் போன்ற விஞ்ஞானிகளை எச்சரிச்சிருக்கிறாங்க. ஆக அப்படி இப்படி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது டெரரிஸ்ட் இவங்க டெரரிஸ்ட் அட்டாக்ஸு அது த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த கடைசி பக்கம் இதெல்லாம் ட்ரையாங்குலர் ஃபேட்டல் அட்டாக்ஸ்னு பேர். ட்ரையாங்குலர் ஃபேட்டலில் ஒன்று நியூக்ளியர் ஃபேட்டல் அட்டாக்ஸு, டெரரிசம் ஃபேட்டல் அட்டாக்ஸு. அடுத்தது இந்த பிசி சைடு ENTE எக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேட்டல் அட்டாக்ஸ். அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் மாற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 3 பக்கத்துலேயும் இந்த 100 வீடியோக்களையும் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் மாற்றி பார்த்துட்ருக்குறோம். இதை நீங்கள் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி இந்த FOHU வேர்ல்டு உருவாக்கத்துக்கு யுனைட்டடாக உருவாக்கத்துக்கு நீங்கள் எல்லாம் வருவீங்கிற எதிர்பார்ப்போடு. இல்லாமல் இருந்தால் வராமல் இருந்தால் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம எல்லாமே முடிஞ்சிருவோம். எல்லாமே கதையாகி பிரெயின் டூன் சொல்கிறது போல் அதில் அழிஞ்சிருவோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பிரெயின் டூன் யூடியூப்பில் 2 வீடியோ மெயினாக இருக்குது. பிரெயின் டூனுடைய ஒரு வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் என்ன இருக்குங்கிறத சுருக்கமாக அந்த வீடியோ 14 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம். அதில் முடிஞ்சாலும் அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி எச்சரிக்கிறாங்கிறத பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு அவங்கெல்லாம் மாற்று கொடுக்கறதில்ல. நோ ரெமெடி தேர் ஆர் நாட் ஏபிள் டு கிவ். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் இவ்வளவு 15,000 அணுகுண்டுகள் டெவலப் ஆகிருக்காது. அதெல்லாமே கெமிக்கல் குண்டு, அப்புறம் பயாலஜிக்கல் குண்டுகள்னு பயங்கரமாக இருக்குது. உலகம் பயங்கரமாக இருக்குது.
இதை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இது யாருமே கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டுருக்குறாங்க. ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகிகள் விளையாடிட்டு இருந்தது போல். அதை கவனிக்கணும். கண்டிப்பாக நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறது அணுகுண்டு உளுந்துருச்சுன்னா உடல்களெல்லாம் ஜதிரி எரிஞ்சு நாசமாக போயிடுவோம். அப்போ என்ன பண்ணுறது? அதனால் கரா சோறு எச்சரிக்கை கொடுக்கறது பகவான் எச்சரிக்கை கொடுக்குறார். கராங்கிற கருவி மூலமாக. கராங்க தனியாக எதுவும் கிடையாது. பகவானுடைய எச்சரிக்கை மூலமாக கொடுக்குறார். இந்த சர்க்குரு மகாபிரபு தான் இவனுடைய நெஞ்சுக்குள்ளே இருந்து சர்க்குருக்கும் இந்த சர்க்குரு மூலமாக தான் கரா பரம்பொருளை தரிசிக்கிறான். அதனால் இந்த சர்க்குருவே பரம்பொருளாக கொண்டாடுறது தான் மரபு. அப்படியே அந்த மரபில் சர்க்குருநாதன் தான் விஸ்வமகாமுனி தான் ஜகத்குருவாகவும் சர்க்குருவாகவும் இவனுடைய இல்லத்திலிருந்து உலக மக்களுக்கெல்லாம் நன்மை. இவர் 35 ஆண்டுகள் மௌனமாகவே இருந்து தனிமையில் வேதாந்தங்களை எல்லாம் கரைச்சி பிடிச்சவர். அதுகளெல்லாம் பண்ணி 35 வருஷங்கள் தனிமையில் திருப்பூரில் காலேஜு திருப்பூர் சிக்கன் அரசனர் காலேஜுக்கு எடுத்து அப்படி ஒரு ஏக்கரில் இருந்து தனியாக 35 ஆண்டுகள் தவம் செஞ்சு இது கண்டுபிடிச்சார். எதை கண்டுபிடிச்சார்? இந்த இது இருக்கிறது மாடர்ன் இந்து மதங்கிறது ஒன்று கிடையாது, இந்துசம் தான் இருக்குது. இந்து மதம்னு இப்போ சொல்லக்கூடியது கர்மகாண்டம் இந்து மதமே அல்ல, இந்துசம் தான் இருக்குது. அது சூப்பர் சயின்ஸு. அப்புறம் இந்துத்துவான்னு சொல்கிறது இந்த இந்து மதம்னு சொல்கிறது எல்லாமே கற்பனை. அதாவது கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டமும் எல்கேஜி யூகேஜி லெவலில் ஸ்டேக்னாட் ஆகி கிடக்குது. அதனால் உலகத்தில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டெல்லாம் வந்துகிட்ருக்குது. இந்துசம் தான் இருக்குது. அதுக்கு இன்ஸ்பயராக சுமார் 200 சுருதிகள் இருக்குது. அதை எம்பெருமா அப்போவே சொன்னார். இதெல்லாமே அவர் வாயில் சொன்னார், மனசிலிருந்து. அப்போ புக்கெல்லாம் எதையும் ரெஃபர் பண்ணல. அப்போ அது இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அந்த சுருதியில் இருக்கிறதுல சிலதெல்லாம் போதிச்சு அதை டெய்லி ரெப்பிட்டேஷன் பண்ண சொல்லி அந்த சுருதியிலிருந்து தமிழ் பாக்களை எல்லாம் சேர்த்து பாபா கொடுத்தாரு. அதையும் மக்களுக்காக ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மொழிபெயர்த்து அதனால் ஏராளமான பெனிஃபிட் பண்ணால் அதை தினமும் ரெப்பிட்டேஷன் பண்ணுறதுக்கு அதையும் இந்த 52 வால்யங்கள் இந்த சுமார் வாழ்நாளெல்லாம் ரிசர்ச் பண்ணி வாழ்நாளெல்லாம் தவஞ்செஞ்சு 52 வால்யங்கள் இந்த பெருமானுடைய பேரருளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஹோலி சுருதியும் கண்டுபிடிச்ச புஸ்தக ஃபார்மில் கண்டுபிடிச்சி அதுக்கு 25 வால்யூம் எழுதப்பட்டிருக்குது. ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் பேருரை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சுமார் 5-6 வால்யூம் தீசிஸ், த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் சூப்பர் சயின்டிஃபிக் தீசிஸ். அந்த தீசிஸினுடைய சுருக்கம் தான் இந்த வீடியோஸ்ன்னு கூட சொல்லலாம். அதான் அந்த தீசிஸ் சொல்கிறது இந்த 3 விஷயந்தான். அந்த 3 விஷயந்தான் நம்ம இப்போ சொன்னோம். அதாவது இந்த மாடர்ன் கயாட்டிக் வேர்ல்டு, டெவிலிஸ் எலிமெண்ட்டு, ஒரு AAVSS FOHU வேர்ல்டு, அப்புறம் E&E டேமேஜ். இதுதான் இப்போ நம்ம அந்த வீடியோ அந்த பிரெயின் டூனுடைய வீடியோவுக்கு யூடியூப்பில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறேன். அது எவ்வளோ மாடர்னில் எவ்வளோ இருக்கிறத அவர் சொல்கிறத நம்ம உங்களுக்கு தமிழ்லேயே அப்படியே முக்கியமான இதுகளை அப்படியே காட்டுவாங்க. இந்த வாரம் இதுதான் இந்த கம்ப்யூட்டரில் இந்த இது என்ன, I have studied nuclear war 35 years. You should be worried. Brain tone TEDx mile high அப்படிங்கிறது TEDx ஸ்பீச்சுன்னு கொடுப்பாங்க. சுமார் 17, 18, 20 நிமிஷம் அந்த மாதிரி. இது ஃபேமஸானது இந்த TEDx TEDx அப்படிங்கிறது. அதில் நிறைய விஞ்ஞானிகளெல்லாம் உரையாற்றுவாங்க. இந்த மாதிரி பேரறிஞர்களுடைய கூட்டத்தில் எப்படி கேதர் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இதில் பேரறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இதில் இருப்பாங்க. அதில் அது நடந்துகிட்ருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த வீடியோஸ் தான் இது. அதில் அவர் எப்படி எச்சரிக்கிறாங்கிற பார்த்துக்கலாம். இது எத்தனை பேர் இதை வியூ பண்ணியிருக்காங்கன்னா February 2018 அது போட்டது. இதில் 1, 10, 100, 1000, 10,000 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம், ஏறத்தாழ 31 லட்சம் பேர் இதையை வியூ பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ. இப்போ நம்ம இதை ரிசர்ச்சுக்கு நம்மளுடைய ஸ்டடிக்கு இதை எடுத்துக்கிறோம். இப்போது வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். 66 million years ago, a mountain-sized asteroid traveling 10 times faster
than a bullet from an assault rifle, slammed into the shallow seas covering what is now the Yucatan Peninsula of Mexico. The immense energy of that impact hurled rocks as far north as Canada, and it vaporized the asteroid, part of Mexico and part of the shallow sea. அதாவது 66 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் டைனோசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க பயங்கரமாக. அந்த பெரிய டைனோசர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க இதில் கிராஃபிக்கில். அது அந்த காலத்தில் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மேலே இருக்க விண் நட்சத்திரங்கள் வீழ்ந்து அந்த மெக்சிகோ பக்கத்தில் வீழ்ந்து பெரிய இதுகளை ஏற்படுத்தி அந்த டைனோசர்ஸ் எல்லாம் அழிச்சிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கும் வந்துடும். அது இயற்கையாக ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் அழிஞ்சுது. ஆனால் நம்மளோ அணுகுண்டுகள்னால் அழிஞ்சிருவோம். நம்ம கேர்லெஸ்ஸாக இப்படி போயிட்டுருக்குது. இப்படி 15,000 அணுகுண்டுகள் ரெடியாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ எங்காலும் ஒரு மூலையில் அணுகுண்டுகள் வெடித்தாலும் நம்ம சேஃபாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே அப்போ எந்த மூலையில் உதாரணத்துக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை மூண்டுதுன்னா ஆளுக்கு ஒரு அணுகுண்டு போட்டாலே போதும். அது 4 விதமாக உலகத்தை அது தாக்கும். அந்த 4 விதமாக என்னங்கிறத வீடியோவில் பார்ப்பீங்க. 4 விதமாக அந்த கதிர்கள் தாக்கி உலகத்தீவை அடிச்சிரும். அப்புறம் வின்டர் ஏற்படும், நியூக்ளியர் வின்டர் ஏற்பட்டு உலகம் முழுவதும் -5 டிகிரிக்கு லெவலுக்கு போயிடும். அதனால் பயிர் பச்சை எல்லாமே விழுந்தோடனே முக்கால்வாசி உயிர்கள் செத்து போகும். அதனால் இந்த அணுகுண்டுகள் இப்படி 15,000 அணுகுண்டுகள் இருக்குது, அதில் 2 விழுந்தாலே போதும் அப்படின்னு பயங்கரமாக எச்சரிக்கிறாரு. பார்த்துக்குங்க. Glowing hot fireball vaporized rock and water rose far above the Earth's atmosphere and spread over the planet. As it cooled, molten drops of rock about the size of a grain of sand solidified into an immense swarm of shooting stars. The shooting stars re-entered the Earth's atmosphere and heated the upper atmosphere to 1,000 degrees Fahrenheit. Standing at the ground, the dinosaurs saw the blue sky become a sheet of red-hot lava. The scientific artist, David Hardy, imagines the fate of the dinosaurs in this painting. They broiled to death. தவறுதலாக இது பண்ணிட்டு தவறுதலாக கிளிக் பண்ணோன்னு இப்போ பார்த்தீங்களா அது அந்த ஸ்டாருக்கு விழுந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம் எப்படி அழியுதுன்னு கிராஃபிக் போட்டிருக்கிறாங்க. இந்த டைனோசர்ஸ் இப்படி இது போல தான் அணுகுண்டுகள் நம்மளை தாக்கி அழிக்குங்கிறதுக்கு உதாரணத்துக்காக வேண்டி இந்த பெரிய மகா சயின்டிஸ்ட்டு நம்மளுக்கு சொல்கிறார். 35 வருஷங்கள் இவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார் இந்த அணுகுண்டுகளை பற்றி, அணுவாரை பற்றி. ஃபர்தராக போகுது பாருங்க. The energy in the sky is like that in the glow bar in an electric oven. If you're dying to experience what the dinosaurs did when they died, turn your oven on broil and hop in. The glowing sky started everything on fire. Great clouds of smoke rose into the upper atmosphere and blocked the sun so that no sunlight reached the ground. It became cold. என்ன சொல்கிறாருன்னா, இப்படி அது அணுகுண்டுகள் வெடிச்சதுன்னா ஒன்று வெடித்தாலே போதும், கம்ப்ளீட்டாக புகை மூட்டங்கள் ஏற்பட்டு அது கதிர்வீச்சு புகை மூட்டம், சாதாரண இந்த நம்ம புகை மூட்டம் அல்ல, கதிர்வீச்சு பாய்சனஸ் புகை மூட்டமும் என்னாகி சூரியனை மூடிடுமா. அப்போது உலகம் முழுவதுமே பயங்கரமாக இதாயிரும், பூரா இருட்டு போல் ஆயிரும். அப்போ -5 டிகிரிக்கு அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார். கம்ப்ளீட்டாக இருட்டாயிரும். And plants and animals in the ocean or on the land either starved or froze to death. எல்லாமே செத்து போயிடும். The dinosaurs didn't do anything wrong that caused their death. அந்த டைனோசர்ஸ் எந்த தவறும் செய்யலை, ஆனால் அது செத்து தொலைஞ்சிது. நம்மளும் எந்த தவறும் செய்யலை, ஆனால் அணுகுண்டுகளால் அழிஞ்சிடறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்கிறார். Unfortunately,
in our lifetimes, we may experience the same fate as the dinosaur. இந்த மாதிரி டைனோசர்ஸுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே போல் நம்மளுக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிறார். அது ஷார்ட்டாகவே அது பயங்கரமாக அது அந்த மாதிரி நம்ம அக்னி குழம்புல அப்படியே வெந்து சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கிறார். பாருங்கள், தயவுசெய்து கவனத்துக்கு வாங்க. வந்து கராவோடு சேர்ந்து போகு வேர்ல்டு போகிறதுக்கு இவர் எந்த சொல்யூஷனும் கொடுக்கல. போய் அவங்கள இது கொடுக்கலாம் அது கொடுக்கலான்னு சொல்கிறார். இது 2018 பிப்ரவரியில் போட்டது. இது வரைக்கும் எந்த விதமான இது இல்லை. ஆனால் அணுகுண்டுகளை எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2019 இப்போ 20 நடக்குது. அது எப்படி போகுது அப்படின்னு போயிட்டுருக்கிறது பாருங்கள். ஆக இவருடைய எச்சரிக்கை ரொம்ப முக்கியமானது. இது பார்த்துங்க, இவருடைய எச்சரிக்கையினுடைய பேஸில் தான் கரா வந்து இந்த எச்சரிக்கை கொடுக்குறான். ஆனால் இவர்கிட்ட எந்த சொல்யூஷனும் இல்லை. ஆனால் பகவான் கொடுக்கல. இவங்கிட்ட அந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு சத்குரு விஸ்வமகாமுனி மூலமாக. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம வீடியோ முக்கியத்துவம் பாருங்கள். இங்கே பாரு. A nuclear war would have many of the same phenomena that the dinosaurs எப்படி இருக்குது பாருங்க. நியூக்ளியர் வார் எப்படி வெடிச்சது, எப்படி வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த பகுதி முழுவதுமே குழம்பு மாதிரி ஆயிரும். சாதாரண தீயல்ல, விஷவாயுக்களோடு சேர்ந்தது இருக்கிறது. அதனால தான் அந்த மாதிரியான இது அணுகுண்டு கதிர்வீச்சுகளோடு இருக்கிறது. அப்படியே தண்ணியாட்ட போயிருமா. அப்போ இந்த ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வெடித்த போது 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எல்லாம் அப்படி தூளாகி ஏறத்தாழ அது தீயினாலே குழம்பாகிற அளவுக்கு போயிடுச்சான். அப்படி பாருங்கள். But this time it absolutely would be our fault. Fortunately, there are things that we can do to prevent this from happening. If you live in a city that has a military base, there's a missile that's aimed at you right now. If you live in a city that has an important industry, a major university, a large airport, an oil refinery, or oil storage facilities, there is a hydrogen bomb that's aimed at you right now. We live in a perilous era. There are 15,000 nuclear weapons in the world. 15,000 nuclear weapons states are in conflict with each other. The United States and North Korea, NATO and Russia, India and Pakistan. One misunderstanding, one mistake, or one fanatic politician away from a nuclear conflict. ஒரு மிஸ்டேக் போதும். இந்தியா, பாகிஸ்தானு, ரஷ்யா, இன்னொரு நாடு, அமெரிக்கா, நார்த் கொரியா, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்குது. ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால கதை முடிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிருவோன்னு வாரங்க பண்ணுறாரு. ஒரு குண்டு போட்டாலே போதுங்கிறார் ஏறத்தாழ. பார்த்துங்க சீரியஸ்னஸ். தயவு செய்து சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியே தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு மட்டும் இல்லை, அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுவோம். அதனால தான் கரா வந்து மோஸ்ட் அர்ஜென்ட் எமர்ஜென்சி கால்னு ஒவ்வொரு இப்போ 113வது வீடியோ போயிட்டுருக்கு. தயவுசெய்து கருத்தில் கொண்டுக்கிட்டு கராவோட சேருங்க. In the Second World War, fleets of hundreds or even 1,000 airplanes were used to bomb a single city. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு சிட்டியை வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான ஏரோப்ளானை போட்டாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு போதும், ஹிரோஷிமா 1 பாம் போதும். With the power of 15,000 tons of TNT. அந்த டிஎன்டி இப்போ இருக்கிறத விட பாருங்க, அந்த நகரம் எப்படி ஆகி போச்சுன்னு பாருங்க. கம்ப்ளீட்டாக ஏறத்தாலும் அதெல்லாம் கரைஞ்சி போனது ஹீட்டுனால. இங்கே பாருங்க, அந்த சிவப்பாக இருக்கிறது ஹைட்ரஜன் பாம். இது பார்த்தீங்களா, பூரா யுஎஸ்ஆர் ஏர்ஃபோர்ஸ் இதில் போகிறது. அந்த சிவப்பாக இருக்குது 2, 4, 5 அதெல்லாம் ஹைட்ரஜன் பாம்பாக பயங்கரமான பவர்ஃபுல்லாக ஹைட்ரஜன் பாம்ஸ் தான் ரொம்ப மோஸ்ட் இதாக இருக்குதுங்க. அப்போது 500 ஹிரோஷிமா சைஸ்டு பாம்ஸ், 500 ஹிரோஷிமா சைஸ்டு பாம்ஸ். இது ஒவ்வொன்றுமே ஹிரோஷிமாவில் போட்டது போல் ஒவ்வொரு அணுகுண்டும் 500 மடங்கு அதிகமாமா. பார்த்துக்குங்க இந்த அணுகுண்டுகளெல்லாம். அது பர்டிகுலராக சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3, 4, இது பக்கத்தில் 5,
அந்த 5ம் வந்து பூரா ஹைட்ரஜன் அணுகுண்டுகளாம். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. 500 மடங்கு போட்டது போல் ஆகும். ஆக உலகத்தில் எல்லாம் பாதி காலி ஆயிரும் ஒரு அணுகுண்டிலேயே. பார்த்துக்குங்க. இதெல்லாம் விளையாட்டில் எவ்வளவு சீரியஸுங்கிறத தயவு செய்து உணருங்க. Bombs, red and white things there, and had the power of 500 Hiroshima bombs. And of course, the United States and Russia don't just use airplanes. They have intercontinental ballistic missiles with hydrogen bombs on them. மிசைலே போதும். இப்போ ஏரோப்ளான் யூஸ் பண்ண தேவையில்லை, மிசைலே போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. A single Trident missile submarine can carry 100 hydrogen bombs with the explosive power of 1,000 Hiroshima bombs. இங்கே பாருங்க, நார்த் கொரியா வந்து 1000 ஹிரோஷிமா சைஸு, அதாவது ஒரு 1000 ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க இல்லையா, அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இவங்க வந்து நார்த் கொரியா வந்து யூஎஸ்ஆ நார்த் கொரியா வந்து நாட்டில் மக்கள் செஞ்சு வச்சுருக்கானுங்க இந்த அரசியல்வாதிக்கு பாவிங்க. வணங்குதா? ஆக இதில் 1000 மடங்குன்னு எண்ணி பாருங்கன்னா அப்போ என்னாகு, உலகம் முழுவதுமே தூள் தூளாக போயிடும். அதுபோல் 15,000 அணுகுண்டுகள் இருக்குது மனுஷங்கிட்ட. அது எப்போ வேணாலும் வெடித்து தொலைக்கலாம். அது வாரு கடல்லிருந்து ஏவுகணை, இங்கே வாரு நீர்மூழ்கி கப்பல்லிருந்து அந்த ஏவுகணை போகுது வாரு. நிலத்திலிருந்து பண்ணலாம், கப்பல்லிருந்து பண்ணலாங்கிறது காட்டுறதுக்கு தான் இந்த கிரேட் சயின்டிஸ்ட்டு இது எடுத்து நம்மளுக்காக போட்டு காட்டுறாரு. Knowing the power of the bombs and their targets, we can understand the destructiveness and loss of life that might occur if these were ever used. Let us imagine, for example, that the United States attacks Pyongyang, North Korea, the capital, with the smallest bomb carried on a Trident missile submarine. 500,000 people. இப்போ நார்த் கொரியா மேலே அமெரிக்கா ஒரு ஸ்மாலஸ்ட் ஆட்டம் பாம்பு போட்டாலே போருமாம்மா. 500,000 500,000 மக்கள் உடனே காலி ஆகிடுவாங்க. உடனே அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்களாம். அதோடு போகிறதில்ல. அது போட்டு அணுகுண்டு போட்ட உடனேயே அந்த கதிர்வீச்சுகள் 4 வகையில் அட்டாக் ஆகி அப்போ நியூக்ளியர் வின்டர் ஏற்பட்டுருது. அந்த மாதிரி பயங்கரமாக ஆகுது அப்படின்னு. The population of Sacramento or Baltimore would die. Nuclear weapons kill people in 4 different ways. In this orange circle, there's a இப்போ நியூக்ளியர் வெப்பன் 4 வகையில் வந்து மக்களை கொல்லுது. ஒன்று வந்து இந்த ஷாக் வேவ்ஸ் மாதிரி அடிக்கிற போது பில்டிங்களெல்லாம் தூள் தூளாகிருமாம். அப்படியே தூள் தூளாகிரும். நம்ம ரிசர்ச்சில் அது எப்படி தூளாகிருதுனாலும் படங்களை எடுத்து வச்சுருக்குறோம். இதில் இப்போ இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படி ஷாக் வேவ்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இன்னும் காங்கிரீட் பில்டிங் எல்லாம் அப்படி தூள் தூளாகிருமாமா. பார்த்து இன்னொன்று வந்து ரேடியேஷன் பாய்சனிங். இந்த ரேடியேஷன் முழுவதும் பாய்சனானது அப்படியே ரேடியேஷன் முழுவதும் பாய்சன் ஆகி ஏற்பட்டுரும். இந்த ரேடியேஷன் வந்து இப்போ பவர் பிளான்ட் அணு உலைகளெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய வேஸ்ட்லேருந்து ரேடியேஷன் வந்துகிட்ருக்கு. அதைத்தான் கொண்டு ரொம்ப ஆழத்தில் புதைச்சி வைக்கிறாங்க. ரொம்ப ஆழத்தில் காங்கிரீட்டெல்லாம் போட்டு அதுகளெல்லாம் வச்சுருக்காங்க அந்த அணு கதிர்கள் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இதில் என்ன ஆபத்து அப்படின்னா, எர்த்துக்கோக்கு ஏற்பட்டாலோ அல்லது இன்னொரு அணுகுணு எதுகளை போட்டு மிசைலில் போட்டு தாக்குனாலோ அது வெளிக்கிளம்பிச்சுன்னா அதுவும் சேர்ந்துக்கு. ஆக அவ்வளவு ஆபத்து இருக்குது எது இந்த அணு உலைகள்னால. அந்த இதையே அப்படி வந்து ரேடியேஷன் பாய்சனிங் வந்து ஏற்படும் இந்த அணு வெடிக்கிறதுனால. Radiation is released from the atomic bomb as it fissions. The radiation would kill 50 to 90% of the North Koreans over the next few weeks. In this green circle, the shock wave. இதில் பில்டிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. நார்த் கொரியாவில் 90 ஒரு அணுகுண்டு அந்த போட்டாலே ஸ்மாலஸ்ட் குண்டு போட்டதுனால 90% மக்கள் செத்து போயிடுவாங்க உடனே. அப்புறம் மீதி இருக்கிறது துடிச்சு சாவாங்க. அந்த அந்த அதுகளால் அந்த கதிர்கள் இவைகளெல்லாம் தாக்கப்பட்டு. இனி
இது இவ்வளோ அந்த டயாமீட்டர் வட்டம் இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே வந்து 3rd டிகிரி பேர்ன்ஸ் ஆகிடும். 3rd டிகிரி பேர்ன்ஸ்னால் அது குயிர் பண்ண முடியாது, உயிரை விட வேண்டியதுதான். அந்த மாதிரியான பேர்னு, அதாவது அந்த ஹீட்டுனால் சுட்டு எரிச்சிடும் உடம்ப. அதுதான் 3rd டிகிரி பேர்ன். 1st டிகிரி, 2nd டிகிரி, 3rd டிகிரின்னு இருக்குது. 1st டிகிரி, 2nd டிகிரி க்யூரபிள், 3rd டிகிரி க்யூரபிள் பண்ண முடியாது, துடிச்சு சாக வேண்டியது தான் அப்படிங்கிறார். There's a blast of light so bright that if your skin was அந்த இடத்துல அவ்வளோ பயங்கரமான லைட்டு தான், அந்த லைட் வேவ்ஸ் தான் அப்படி பின்ன வந்து இது பண்ணுது, ஹீட்டு வேவ். your clothes would burst into flames. And of course, if we attack North Korea, they're likely to attack us back. நார்த் கொரியா சும்மா இருப்பானா, அவன் அட்டாக் பண்ணுற போது என்ன that we used, and they've already tested one like this. என் பட்டன் என்ற ஒரு டேபிள்லேயே நம்ம அணுகுண்டு 150,000 people in this 6 month. 1,50,000 பேர் உடனே காலி ஆயிடுவாங்க அவன் திருப்பி தாக்குற போது இங்கே அமெரிக்காவில். இப்படி அப்படியே ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தனை அழித்து செத்துருவானுங்க. அப்புறம் அதோடு நிற்கிறதில்ல, நம்ம அவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க, நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்க முடியாத மக்களே. எல்லாம் வந்து அப்படியே வந்து வின்டர், அப்போ அதுக்கு அடுத்தது சொல்லுவார், நியூக்ளியர் வின்டர் ஏற்பட்டு எல்லா பக்கம் சேர்ந்து 2 வாரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து அழிஞ்சிருவோம், துடிக்க பாருங்க. And these terrifying scenarios I'm talking about are just if each side uses one nuclear weapon. பாரு, இது ஒரு நியூக்ளியர் வெப்பன்லேயே இவ்வளவு பயங்கரம் இருக்குது பார்த்துக்கங்க. Each have 4,000 strategic nuclear weapons. That's enough to attack each city with more than 100,000 people in each country. இப்போ 15,000 அணுகுண்டு இருக்குதாம்மா. 15,000 அணுகுண்டுகள் இருக்குது. நீங்கள் நான் டேட்டாவெல்லாம் இருக்குது, நீங்கள் நெட்டில் போனால் பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்குது. அதில் 4,000 அணுகுண்டுகள் போருமாம்மா. ஒவ்வொரு சிட்டி, மெயினான உலகத்தில் இருக்கிற அத்தனை சிட்டிகள், அத்தனை நகரங்களுக்கு இதாக மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள், அத்தனை நகரங்களுக்கும் ஒவ்வொரு அணுகுண்டாக இது பண்ணலாம். இதா They could kill 150,000 people in this 6-mile diameter circle in Denver. And these terrifying scenarios I'm talking about are just if each side uses one nuclear weapon. But Russia and the United States each have 4,000 strategic nuclear weapons. That's enough to attack each city with more than 100,000 people in each country with 10 atomic bombs. In a war like that, 400 million people would probably die. 400 மில்லியன் பேர், அதாவது 40 கோடி பேர் அப்படியே செத்துருவாங்க. குளோபல் நியூக்ளியர் வார் ஏற்பட்டால் 40 கோடி பேர் உடனே இருப்பாங்க. 10 வேர்ல்டு வாரில் வேர்ல்டு வார் 2 10x, அதாவது அது எத்தனைன்னா வேர்ல்டு வார் 2 நடந்தது இல்லையா, அதுபோல் 10 வேர்ல்டு வார் நடந்தது போல் ஆயிரும் ஒரு இதுலேயே. இப்போ 3rd வேர்ல்டு வார் நடந்ததுன்னா 400 மில்லியன் பீப்புள், அதாவது 40 கோடி பேர் உடனே செத்துருவாங்க. அப்புறம் பின்னால் மற்றவங்கெல்லாம் நம்மெல்லாம் துடிச்சு உயிரோடு இருக்கிறவங்க சோறு தண்ணி இல்லாமல் எலும்பும் தோலுமாகி சாக வேண்டியதுதான். இதைத்தான் நம்ம 100 வீடியோவில் இவரை பாருங்கன்னு சொல்லிச்சு, யாரும் பார்த்த மாதிரி தெரியல, அதனால் கராவே எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறான். I've just been talking about the damage near ground zero. And that's all the military considers in their war plans. But there will be collateral effects. Remember the dinosaurs? It was a burning forest that killed 3/4 of the species we know about on the planet. முக்காவாசி உயிர்கள் இப்படி உடனே செத்து தொலைஞ்சிடும். அப்புறம் மீதி இருக்கிறது என்ன ஆகுன்னு சொல்றாங்க. The damage the military doesn't even consider. The damage is just thought of as an accident that might destroy human civilization. Even a war between India and Pakistan, two of the smallest nuclear powers, with only a few hundred weapons of about the size of the Hiroshima bomb. இப்போ இந்தியாவும் இதில் few hundred தான் இருக்குது. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் 7,000, அவன் 8,000, இப்போ 8,000 உண்டாகிட்டான், 7,000. இப்போ 15,000க்கு இவர் 15,000 சொன்னார்ல, இப்போ 2019 எண்டில்
ஒவ்வொருத்தங்கிட்டையும் ரஷ்யா கிட்ட 7,000 அமெரிக்கா கிட்ட 8,000 அணுகுண்டுகள் இருக்கான். மோஸ்ட் பவர்ஃபுல்லு அப்டேட்டடாமா. இப்போ 15,000 அணுகுண்டுகள் இவங்க 2 பேர்த்துக்கிட்டே இருக்கா. அதனால் மற்றவங்ககிட்டையெல்லாம் ரொம்ப கம்மி, மீதி எல்லாம் இருக்கிறதுங்கெல்லாம் நூற்றுக்கணக்கானது தான். அப்போ அந்த டேட்டாவெல்லாம் நம்ம பின்னால் கொடுத்துருக்குறோம். அப்போ வந்து பாகிஸ்தானுக்கிட்ட சில 100 130 என்னமோ இருக்குது, 150 இருக்குது. இந்தியாக்கிட்ட 130 140 இருக்குது. அவன் வந்து பார்த்து அதிகமாகவே வச்சுருக்கிறான் பாகிஸ்தானுக்காரன். சாப்பாடு இல்லாட்டியும் போகுது, அணுகுண்டு வாங்கி வச்சுருக்கிறான். அவ்வளோ எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு பார்த்துக்குங்க. அது டெரரிஸ்ட்டு, தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் அழிகிற மாதிரி நினச்சதுன்னா இந்தியாவே அழிச்சிடுவான் கம்ப்ளீட்டாக. இந்தியாவை அழிக்கிறது மட்டும் இல்லை, அவன் போட்டதுனாக்கா மறுபடியும் அந்த இப்போ இவர் சொன்னார் இல்லையா, அந்த 4 வகையான எஃபெக்ட்னால உலகம் முழுவதும் அழிஞ்சிடும். அப்புறம் அதுக்கும் தப்புனவங்க இந்த வின்டர், நியூக்ளியர் வின்டர் ஏற்பட்டு உலகம் முழுவதும் -5 டிகிரி 4 டிகிரின்னு அந்தந்த இதில் வந்துடும். அப்போ சொல்கிறார் கேளுங்க. எவ்வளவு இவர் சாதாரண சயின்டிஸ்ட் கிடையாது, 35 வருஷம் இவர் ரிசர்ச் பண்ண பெரிய மகான் இவர். அதனால் இவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவ்வளவு வெயிட் உள்ளது. தன் வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிச்சவர் பாருங்க. இதில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்சார்ப் அண்ட் ஆப்டிக்கல் டெப்த் மே 21st BC. And it would rise to altitudes between 20 and 50 miles above the surface. At those altitudes it never. இதில் எந்தெந்த இடத்துல எவ்வளவு டிகிரி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க பாருங்க. Calculated the spread of smoke after a war between India and Pakistan. It only takes about. அங்கே பாகிஸ்தானில் அவங்க போட்ட இந்தியாவிலிருந்து பரவுறது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பார்த்தீங்களா, இதில் இப்போ இந்தியா பகுதியில் பாகிஸ்தான் நேர -70 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமான இதுகளை ஏற்படுது எஃபெக்ட். இது 24th அப்சார்பன் ஆப்டிக்கல் டெப்த் மே 24th. அதாவது ஆப்டிக்கல் டெப்த்து, அதாவது இந்த ஒளி அந்த ஹீட் இது இருக்கு இல்லையா, அந்த டெப்த்து ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ தூரம் இருக்கும். அங்கே வெடித்ததுனால உலகம் முழுவதும் இப்படி பரவுது. இப்படி பரவி ஒளியினுடைய டெப்த்து பரவி இந்த மாதிரி கருமேகங்கள் போல் உண்டாகுது. அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்க. At those altitudes it never rains. The smoke would stay there for years. This farmer, பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஏற்பட்டுரும். in the United States. கம்ப்ளீட்டாக வந்து பூரா காடு இங்கே எல்லாம் விழுந்து அணுகுண்டு ஆயிடுச்சு. அந்த இது வந்து வேறு மேகம் வந்து அது பூராமே விஷவாயு. இந்த மாதிரி இவன் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. அது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் இங்கே துடிக்க செத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் சூரியனை வந்து இந்த மாதிரி அணுகுண்டு புகை மூட்டம், அணுகுண்டு விஷப்புகை மூட்டம் மூடிடும், ஒரே டார்க் ஆகிடும். But many thousands of miles from Pakistan and India is looking at the smoky sky above him and down at the crops that have died in his field from lack of light and cold temperatures. It's estimated that in a war between India and Pakistan that we would lose 10 to 40% of the yields of corn, wheat and rice for years afterward because of the bad weather. The entire world 40 to 50% வந்து பயிர் பச்சைகளெல்லாம் நாசமாயிரும், விளையாதான். அப்புறம் பூரா கோல்டு, பூரா குளிர் பயங்கரமாக இருக்கும். 15 டிகிரியில் இருக்கும் பார்த்துங்க. அங்கே போய் எங்கே நல்லா விரைச்சி போய் சாக வேண்டியது. 2 billion people would die after a war between India and Pakistan of starvation. எல்லாம் ஸ்டார்வேஷனால சாக வேண்டியதான் மீஞ்சி இருக்கிறவங்க. Plunge below ice age conditions. We would be in a nuclear winter. No crops would grow. It's estimated that 90% nuclear of the winter population of the planet would starve to death, and civilization would be destroyed. And no one would be safe. Not those in countries with no nuclear weapons. Not those in countries that didn't participate in the war. Nobody is safe. நீங்கள் அந்த இடத்துல தான் இந்தியாவில் பாகிஸ்தான் அங்கே தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே அமெரிக்க பீப்புளெல்லாம் சேஃப்னு நினைக்காதீங்க. எல்லா பக்கம் அஃபெக்ட் ஆகி டோட்டலாக 2 வாரத்தில் உலகம் முழுவதுமே வந்து அழிஞ்சிருங்கிறார்.
no one would be safe. No one will be safe. ஒருத்தர் சேஃபாக இருக்க முடியாது. Warm and fuzzy feeling out of this talk. But we don't have to just keep plodding on like we have been, walking toward disaster. We can do things to stop a nuclear war and prevent global starvation and the end of human civilization. In the 1980s, politicians recognized the dangers of a nuclear conflict and did things about it. Nowadays, politicians don't seem to understand the dangers of these wars, and the younger generations hardly give nuclear conflict a thought. We baby boomers had this drummed into us. In grade school, we were taught duck and cover drills and how to get under our desk in a hopeless attempt to avoid a nuclear explosion. In middle school, our mothers told us, you can't drink your milk anymore, because the 500 atmospheric nuclear weapons test had poisoned the earth with radiation. And the popular culture was dominated by radioactive mutants, such as Godzilla, which is a Japanese nightmare from Nagasaki and Hiroshima. In the 1980s, I worked with Richard Turco, Carl Sagan, Russian scientists, and others to tell Mikhail Gorbachev and Ronald Reagan about the dangers of a nuclear war. We told them a nuclear war would cause a nuclear winter that could end civilization as we know it. And they listened. 1980s வார்ன் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும். ஆனால் ஒருத்தனும் காதில் போட்டுக்கல. Ronald Reagan said, 20 வருஷமா பாருங்க, a great many reputable scientists are telling us that such a war could just end up in no victory for anyone, because we would wipe out the earth as we know it. President Ronald Reagan சொல்கிறான். A great many reputable scientists எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரியான நியூக்ளியர் வார் வந்து எல்லா வாரத்துக்கும் விக்டரி இருக்காது, எல்லாத்துக்கும் தோல்வி தான், எல்லோரும் அழிஞ்சு போயிடுவோம். ஏன்னா அதனால் உலகத்தில் விழுந்து எல்லாத்தையும் வைப் அவுட் ஆகிரும், வலிச்சு எடுத்துரும், மக்களை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துன்னு பிரசிடண்ட் ரோனால்டு சொல்கிறாருன்னு கோட் பண்ணுறாரு. Are telling us that such a war could just end up in no victory for anyone, because we would wipe out the earth as we know it. And Mikhail Gorbachev said, models made by Russian. இங்கே பாருங்க, அவர் வந்து மைக்கேல் கார்பச்சேவ் அவர் வந்து மாடல்ஸ் மேட் பை ரஷ்யன் அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் showed that a nuclear war would result in a nuclear winter that would be extremely destructive to all life on earth. The knowledge of that was a great stimulus to us, to people of honor and morality, to act in that situation. அந்த மாதிரி அதாவது இந்த மாடல்ஸ் மேட் பை ரஷ்யன் அமெரிக்கனால் செய்யப்பட்ட இந்த அணுகுண்டுகளுடைய தன்மையை எண்ணி பார்த்ததுன்னா, அந்த நியூக்ளியர் வார் வந்து கம்ப்ளீட்டாக அந்த உலகத்தையே முழுவதும் நியூக்ளியர் வின்டர் ஏற்பட்டுருமா. அது வின்டர் ஏற்பட்டதுன்னா அதான் நான் முன்னாலேயே சொன்னது போல் -5 டிகிரி 4 டிகிரின்னு எல்லா பக்கமும் ஆகிடும். அப்போ பூராமே இருந்துடும். அப்போ சர்வைவுங்கிறது இம்பாசிபிள். அப்போ 5 டிகிரிலேயே நீ எப்படி இருப்ப? அங்கே பயிர் பச்சைகளெல்லாம் எல்லாம் அழிஞ்சிரும், பயிர் பச்சையும் விளையாது, தண்ணி எல்லாம் பாய்சனு, காற்று முழுவதும் பாய்சனு, துடிச்சு சாகணும், துடிச்சு சாக வேண்டியது. அதனால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு கார்பச்சேவே அவர் வந்து எச்சரிக்கிறார். அவர் An American scientist showed that a nuclear war would result in a nuclear winter that would be extremely destructive to all life on Earth. The knowledge of that was a great stimulus to us, to people of honor and morality, to act in that situation. In September of 2017, the United Nations passed a resolution banning nuclear weapons, like landmines. Chemical and biological weapons have been banned. Unfortunately, the nuclear weapon states want to ignore that ban and just plod on like they have been. அப்போ 2017 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதுகளை எல்லாம் பேன் பண்ணி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மேஜர் பவர் இருக்காங்கள, அவங்க வந்து அது காலியே போட்டுக்கலையாம். அப்போ அது ஒன்றும் இல்லை, அது வந்து பெண்டிங்கில் கிடக்குது.
அதில் வந்து மினிமம் எத்தனையோ கவுண்ட்ரி இருந்தனா அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதில் ரிசர்ச் பேப்பரில் எழுதியிருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாக. அந்த தீர்மானம் என்னங்கிறனுடைய காப்பியும் கூட நம்ம அந்த ரிசர்ச் பேப்பரில் கொடுத்துருக்குறோம். அதில் அதை ஒருத்தரும் காட்டுக்கு போட்டுக்கலாம். அது மெயினாக அந்த மேஜர் 9 கண்ட்ரிகிட்ட தான் இந்த இது இருக்குது, 9 நாட்டுக்கிட்ட தான் இந்த அணுகுண்டு இருக்குது. இவங்க அதை கண்டுக்கவே இல்லையா. ஏன்னா இந்த நாட்டில் எது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எல்லைன்னு இருக்குதோ அது வரைக்கும் அந்த எல்லை பாதுகாக்கிறதுக்கு இவனுக்கு இதை தவிர வேறு வழி கிடையாது. இதுகளை விட்டால் அவன் போட்டுருவான்னு இவன் பயந்துக்குவேன், இவன் போட்டுருவான்னு அவன் பயந்துக்குவான். அதனால் நியூக்ளியர் இல்லாமல் நியூக்ளியர் அணுகுண்டு தயாரிக்காமல் இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில். இந்த வந்து இப்போ நாடுங்கிற எல்லை இருக்க வரைக்கும் இந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. எந்த ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு, பயம் இல்லை, ஆபத்து இருந்துகிட்டே இருக்குது. எந்த டயத்தில் உலகம் அழியலாம் அப்படிங்கிறது தான் இவர் சுட்டி காட்டுறார். அதனால் நாடுங்கிற எல்லை இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நாடுங்கிற எல்லை இல்லாத போகு வேர்ல்டு உருவாயிடுச்சுன்னா எல்லா பயம் போய் அது மனித இனத்தினுடைய சொர்க்கமாக மாறிடும். அது இவருக்கு தெரியாது, அதுக்கு தெரியாது. இவர் வந்து கராவுடைய ரிசர்ச் பேப்பர் எதாவது பார்க்கக்கூடிய பகவான் ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருக்கும். தெரியல பகவானுடைய எண்ணம் எப்படி இருக்குமோ தெரியாது. எனிவே கராகிட்ட தான் அந்த இப்போ வந்து இந்த சொல்யூஷன் எல்லாம் இருக்குது. 25 வால்யூமாக மொத்தம் 52 வால்யூமாக இருக்குது. எப்படி பாவம் பண்ணுவார் பார்க்கலாம். என்ன அவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறார். To us to wake them up before they sleepwalk into a nuclear disaster. What can you do about this? Talk to your political representatives. Tell them you'd like the Department of Defense to report to us on what would happen after a nuclear war. என்ன நேரம் நியூக்ளியர் வாருக்கு பிறகு என்ன நடக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறார். அதைத்தான் வந்து கரா இப்போ பண்ணிகிட்ருக்குறான். ஆனால் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறேங்க. இதுவும் பகவானுடைய இது தான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கடா செய்கிறது செஞ்சிட்ருக்குறேன். It does not go as planned and expands beyond North Korea. And you should ask your politicians to stop launch on warning. In launch on warning, the American president can launch nuclear armed missiles within minutes without consulting anyone. பாரு என்ன சொல்றாரு பாருங்க. நியூக்ளியர் லான்ச் நார்த் கொரியா மேலேயோ அல்லது எந்த நாட்டிலேயோ பிரசிடெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதா. வித்தின் மினிட்ஸில் வந்து நியூக்ளியர் பவர் லான்ச் பண்ண வித்தவுட் கன்சல்ட்டிங் எனிபடி எல்ஸுங்கிறார். யாரையுமே கன்சல்ட் பண்ணாமையே அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்குங்க. அப்போ இந்த இதில் முழுவதுமே மக்கள் கையிலேயே இருக்குது. அமெரிக்கா கொண்டு குண்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அறிவு கேட்டதானா. மிஸ்டர் பாலசுந்தர சோமு அவர்களே இதில் கெவினிங்க. அமெரிக்கா தூக்கி போடுது, இந்தியா தூக்கி போடுதுன்ட்டு கத்திட்டு கிடக்குறீங்க. எல்லாம் மக்களாயே போடுது. அப்போ அமெரிக்கா போடுறதில்ல. அந்த பிரசிடென்ட் மட்டும் நினச்சான்னா வித்தின் மினிட்ஸில் வந்து அணுகுண்டுகளை லான்ச் பண்ணுறான்னு இந்த 35 வருஷம் ஆராய்ச்சி வந்து பிரெயின் டூன்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் கவனிங்க. அதனால் மக்கள் ஒன்றும் இதில் சம்பந்தமே கிடையாது. எல்லாமே இந்த இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் செட்டப்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் டிபெண்ட்டு. இண்டிவிஜுவல் நினைக்கிறது தான் நடக்குது. அது டாப் பொலிட்டீஷியன். அதனால தான் நம்ம அவங்களுக்கு எம்டிபின்னு வச்சுருக்கோம், மேடு டாப் பொலிட்டீஷியன்ஸ். இந்த மேடு டாப் பொலிட்டீஷியன் ஒருத்தன் நினச்சதுன்னா இப்போ உலகத்தை அழிச்சிடலாங்கிறது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய வார்த்தைங்கிறது கொஞ்சம் தயவு செய்து நோட் பண்ணுங்கள். ஆக அவர் சொல்கிறது மறுபடியும் கேளு. Happen if, like every other war we have ever fought, it does not go as planned and expands beyond North Korea. And you should ask your politicians to stop launch on warning. In launch on warning, the American president can launch nuclear armed missiles within minutes without consulting anyone, using the nuclear football which is carried everywhere. பாத்தீங்களா, இந்த பிரசிடென்ட் ஒருத்தன் வந்து யாரையும் கன்சல்ட் பண்ணாமையே வித்தின் மினிட்ஸுக்குள்ளே வந்து நியூக்ளியர் இதையே அட்டாக் பண்ண முடியுங்கிறாருன்னு பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணுங்கள். கரா ரிசர்ச் போகுது. அதனால் இதில் மக்கள் வந்து அமெரிக்கா பண்ணுதுன்னு முக்கியமாக பாலசுந்தர சோமு கவனிங்க. Down to zero as soon as we could. We need to keep that promise. All of our lives may depend on it.
Thank you. அவ்வளோதான். இந்த மாதிரி ஆக இப்படி நியூக்ளியர் வார் வந்து இந்த மாதிரியாக ஆகுது. இப்போ நியூக்ளியர் வார்னால் இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு அழிவாகுது. இப்போ 45 நிமிஷம் அது ஓடியாச்சு. போர் இதை வந்து ஆக இந்த மாதிரி வந்து இப்படி இருக்குது சாமி, திங்க் பண்ணுங்கள். ஆக கராவுடைய வீடியோவை பார்த்து திங்க் பண்ணி எல்லாம் நம்ம யுனைட்டாக சேர்ந்து இந்த உலகத்தையே மாற்றிடலாம். வேறு வழி கிடையாது. இல்லாமல் இருந்ததுனாக்கா இப்போ பிரெயின் டூன் சொல்கிறது போல் எல்லாம் அழிஞ்சு நாசமாக போயிடுவோம். எந்த டயத்தில் வேணாலும் இது நிகழலாம், எப்போ வேணாலும் நிகழலாம். அதுதான் அந்த பிரசிடெண்ட்டு நினச்சாருன்னா போட்டு தரலாங்கிறாரு. பார்த்தீங்களா, வித்தின் மினிட்ஸில் அவர் டிசைட் பண்ணி லான்ச் பண்ண முடியுங்கிறாரு பாருங்க. அப்போ அதுக்கு எங்கே போய் வார்னிங் கொடுக்கறது? ஆக அது வார்னிங்கிறதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை தான். வார்னிங்கெல்லாம் கொடுத்துருக்குமா, போட்டு தள்ளுறான்னா முடிஞ்சு போச்சு. அவன் மண்டையில் ஏதாவது 4 செல்லு கிறுக்காயிருச்சுனாக்கா போட்டான்னா உலகமே அழிஞ்சு போயிடுது. அப்படி இண்டிவிஜுவல்கிட்ட டிபெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துங்களேன். அப்படி இருக்குது. அதனால் இது நம்ம வந்து இதிலிருந்து தப்புணுனாக்கா நம்ம ஒன்று சேரணும். சேர்ந்து FOHU World, AAVSS FOHU World தான் ஒன்லி சொல்யூஷன். The Holy SRUTI inspired through Bhagavan Sri Vishwamahamuni, the AAVSS FOHU World is the only solution available. Else we all have to die mercilessly and the whole world become a lifeless barren desert. Please take the warning seriously and do whatever you can do. Come forward and join. Let us unite and blossom the AAVSS FOHU World. Establish the AAVSS FOHU World. We have to unite. There is no other way. Thank you.